தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நாம இப்போ வந்திருக்கிற தலம் திரு விசயமங்கை. இந்த தலம் கோவிந்தாபுரம்னு இன்னைக்கு அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தினுடைய நம்ம ஐயா அவர்கள் தல புராணத்தையும் தல செய்திகளையும் நாம விண்ணப்பம் செய்து அதன் பிறகு இரு அருளாளர்கள் பாடிய பதிகத்தினை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். விஜயநாத திருக்கோயில் திருவிசயமங்கை. சிவஸ்தலம் பெயர் திருவிசயமங்கை. தற்போது கோவிந்தாபுத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் பெயர் விஜயநாதேஸ்வரர். இறைவி பெயர் மங்கை நாயகி. பதிகம் திருநாவுக்கரசரால் ஒரு பதிகமும் திருஞான சம்பந்தரால் ஒரு பதிகமும் பாடப்பட்டுள்ளது. தல வரலாறு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கப் போகும் போரில் வெற்றி பெறுவதற்காக அர்ஜுனன் பாசுபதம் பெற விரும்புகிறார். பகவான் கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரம் பெற அர்ஜுனன் இத்தலத்தில் ஈசனை நோக்கி தவம் செய்தார். அர்ஜுனனின் தவத்தை கலைக்க துரியோதனன் மூகாசுரனை பன்றி வடிவில் அனுப்பினான். சிவன் பார்வதியுடன் வேடமூரில் வந்து பன்றியை கொன்றார். 4 வேதங்களும் நாய்களாக மாறி இறைவன் பின்னே வந்தன. தன்னை தாக்க வந்த அதே பன்றியின் மீது அர்ஜுனனும் அம்பு எய்தான். பன்றியை யார் கொன்றார்கள் என்பது குறித்து சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சொற்போரும் விற்போரும் நடந்தது. போரில் அர்ஜுனனின் வில் முறிந்தது. கோபமடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தார். அந்த அடி மூவுலகில் உள்ள அனைத்து உயிர்களின் மீது விழுந்தது. சிவபெருமான் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்து பாசுபதாஸ்திரம் அழித்து மறைந்தார். அர்ஜுனன் விஜயன் ஈசனை பூஜித்த தலமாகலால் இத்தலம் திரு விஜயமங்கை என்று பெயர் பெற்றது. அர்ஜுனன் வில்லால் அழித்த தலத்தை லிங்கத்தின் மீது காணலாம். கோவில் அமைப்பு. ஆலயத்திற்கு கோபுரம் இல்லை. மதில் சுவருடன் கூடிய ஒரு நுழைவாயில் உள்ளது. நுழைவாயிலின் மேல் ரிஷபத்தின் மீது சிவனும் பார்வதியும் அமர்ந்தபடி காட்சி அளிக்கும் சுதை சிற்பத்தை காணலாம். வாயு வழியாக உற்றே நுழைந்தவுடன் நேர ஒரு சிறிய சன்னதியில் விநாயகர் காட்சி தருகிறார். அவருக்கு பின்னால் பலிபீடமும் அடுத்து நந்தி மண்டபமும் உள்ளன. மூலவர் விஜயநாதேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பாள் மங்கை நாயகி தெற்கு நோக்கியும் அருள்கின்றனர். இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக சதுர ஆவுடையார் மீது அருள் பாலிக்கிறார். அம்மன் மங்களநாயகி 4 திருக்கரங்களுடன் அருள் பாலிக்கிறார். முன் 2 கைகளில் அபயமுத்திரையும் பின் 2 கைகளில் ஒரு கையில் அட்சரமாலையும் ஒரு கையில் நீலோத்பவ மலருடன் அருளுகிறார். கோயிலின் சுற்றுப்பகுதியில் நத்தன விநாயகர், அனுக்கிரக தட்சிணாமூர்த்தி, சூரியன், சந்திரன் ஆகியோர் உள்ளனர். 4 தனி சன்னதி உள்ளது. இத்தலத்திற்கு திருநாவுக்கரசர் பதிகம் ஒன்றும் திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்றுமாக 2 பதிகங்கள் உள்ளன. ஊரின் பெயர் கோவந்தபுத்தூர். விஜயமங்கை என்பது கோயிலின் பெயராகும். ஒரு பசு லிங்க திருமேனியின் மீது தன் மடியில் உள்ள பாலை சொரிந்து வழிபட்ட காரணத்தால் கோவந்தபுத்தூர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஊரின் பெயர் கோவந்தபுத்தூர் என்பதையும் கோவிலின் பெயர் விஜயமங்கை என்பதையும் அப்பர் பெருமான் தனது பதிகத்தின் 3வது பாடலில் குறிப்பிடுகிறார். சிவாய நம. இந்த தலத்துல தல பெயர் விஜயனுக்கு அருளிய மங்கை ஆதனாலே, இந்த மங்கை நாயகி விஜயனுக்கு அருள் கொடுத்ததனாலே இந்த தலத்திற்கு விஜயமங்கை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருளிய பண் காந்தார பஞ்சவம் கேதார கவுல. இந்த பண்ணுக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்னென்ன, நாம எங்கிருந்து இந்த பண்ணல பாடினாலும் சுவாமி கேட்பார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம்.
நாவுக்கரசர் பெருமான கடல்ல கட்டி சமணர்கள் கடல்ல போட்ட போது கடல்ல இருந்து ஒரு பண்ணுல பாடுறார். அந்த பண்ணு தான் இந்த காந்தார பஞ்சமம். இந்த பஞ்சமத்துல நாம பாடினோம் அப்படின்னா நிச்சயமா நாம எங்கிருந்து பாடினாலும் இறைவன் அதை கேட்டு அதற்கான அருளை நமக்கு வழங்குவார் என்று ஒரு நாவுக்கரசர் இதற்கு உதாரணம். இப்போது அந்த ராகத்திலே நாம் விண்ணப்பம் செய்யும். ததரி மறுவமர் குழலுமை பங்கர் வாசடை அரவு அமரு கொள்கையும் அடிகள் கோயிலா அடிகள் கோயிலா புறவமர் சுர புன்னை கோங்கு தேங்கைகள் பிறவிய பொழில் அணி விசய மங்கையே பிறவிய பொழில் அணி விசய மங்கையே மறுவம குழலுமை பங்கர் வாசடை மறுவம குழலுமை பங்கர் வாசடை புறவம சுரபுனை கோங்கு வேங்கைகள் கீதமும் இசைதர கிளரும் வீணையர் கோதன வழிபட குளவு நாள் வரை அக்கர வரையினர் அறிவை பாகமா பத்தனல் வானவர் தலைவர் நாள்தொரும் தொடைமொழி இதழில் சுண்ணரு கொடு படைமொழி மழுவின பங்கன் மூவல் தேடமர் காதினன் புதைந்த நீட்டினன் பாடமர் மாகரி கதற போட்டதோ பைப்புரை கண்ணுமை பங்கட் பண்கடல் ஒப்போடு வளர்வும் தாங்கு இறங்கி வானவரே
இரும்போனின் மலையிலில் எரிசரத்தினால் குறும்பமர் கொண்டையும் தூய மத்தமும் குளங்கைய இருபதோடு ஒரு பதம் கோடு ஆங்கே தலங்குடல் நெறிதர அடக்க தன்மையன் மண்ணினை உடைய மண்ணினை உண்டவன் மலரின் மேல் உரை தன்னரும் தாங்கமும் பூவும் நீர் கொடு கல்வியும் கவலமும் பொங்கவனர் கட்டுரை செஞ்சடை முடிவுடை தேவன் நல் நகரே பின்னவ தொழுதெழு திசைய மங்கையை பன்னிய செந்தமிழ் பத்தும் வல்லவரே புண்ணிய சிவகதி புகுதல் திண்ணமே புண்ணிய சிவகதி புகுதல் திண்ணமே எப்பயுமே இந்த பாடலெல்லாம் பாடும்போது இந்த பண்ணுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, தூரத்துல இருந்து ஒருத்தரை கூப்பிடுறோம்னா அந்த ஓங்கார சத்தத்தை கொஞ்சம் நீட்டணும். தூரத்துல இருக்கிறவங்க எப்படி கூப்பிடுவோம்? கிட்டே இருக்கிற மாதிரியா நம்ம சவுண்டு வச்சு கூப்பிடுவோம்? பாப்பா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? அதான் அந்த கடைசி வரையும் கொஞ்சம் இழுத்து நிறுத்தணும். அப்பதான் அந்த பண்ணனுடைய ராகம் அந்த கேதார கவுளுக்கு கொஞ்சம் அப்படிதான் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் பெருமான் கடல்ல ஆடி இருக்கு. மேல இருக்கிற கடவுளுக்கு கேட்கணும். அதனால அடுத்தபடியாக இது கொஞ்சம் கடினமான ராகம் தான், இருந்தாலும் நல்லா பாடணும். ஏன்னா பசி நேரத்தில் உங்களுக்கு சோறு போடாம பாட வச்சுன்னா பாடி, அது ஒரு சிக்கல் இருக்குல்ல. அடுத்தபடியாக குறுந்தொகை. இந்த குறுந்தொகையில 100 பதியங்கள் பாடியிருக்காரு நாவுக்கரசர் பெருமான். 100 பதிகமா இங்க கிடையாது. 100 பதிகத்துல ஒரு பதிகம் இந்த தளத்துல பாடியிருக்காரு. இது பொதுவா மாயாமாலோகோல ராகத்துல பாடுறது. நம்ம வேற ராகத்தை எடுத்து கஷ்டப்படுத்தல, தெரிந்த ராகம் அதுலயே நம்ம பாடி நிறைவு செய்யணும். குசையும் அங்கையில் கோசமும் கொண்ட வசையில் மங்கள
வாசகர் வாழ்த்தவே இசைய மங்கையும் தானும் ஒன்று ஆயினான் விசய மங்கையுள் வேதியன் காண்மினே விசய மங்கையுள் வேதியன் காண்மினே குசையும் மங்கையில் கோசமும் கொண்ட பசையில் மங்கள் வாசகர் வாழ்த்தவே இசைய மங்கையும் தானும் ஒன்று ஆயினான் பசைய மங்கை தேவியம் காண்மினே ஆதிநாதன் அடல் விடையேண்டமரு வேதநாதன் விசய மங்கை ஊழாம் கொள்ளிட கரை கோவந்த புத்தூரில் உள்ளிடத்து உரைகின்ற கூறுத்தீரன் திசையும் எங்கும் கூழுங்க திரிபூரம் விசய மங்கை நிறுத்தன் புறத்து ஆடி கொள்ளல் ஆக்கை அகத்தில் ஐம்பூதங்கள் பிள்ளல்லாக்கி இசைய மங்கை தீரா கொள்ளை ஏற்று கொடியோடு பொன்மலை செல்வ போற்றி என்பார்க்கு தென் திசை
நாடி நாடியே திருச்சிற்றம்பலம். எல்லாரும் மத்தியானம் உச்சி வெயில இப்படி பாடினா நல்லா இருக்கு. அடுத்து சாப்பிட்டு பாடினாதான் தெரியும். ரொம்ப அற்புதம். அடுத்தது திரு வைகாவூர். இந்த களத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த களத்தினுடைய ஒரு குறிப்பை சொல்லிடுறேன். இந்த பிரளய காலத்துல இந்த உலகமெல்லாம் அழிந்து போற ஒரு நிலையில எல்லா உலகமும் அழிஞ்சிச்சு. பெருமான் அந்த திருக்கோயிலை மட்டும் அழியாம காப்பாற்றினார். அதான் அந்த கோயிலினுடைய சிறப்பு. அப்போ அந்த கோயிலுக்கு நமக்கும் எந்த அளவுக்கு திருவருள் ஒற்றுமை இருக்குன்னு இப்போ போனா தெரிஞ்சிருக்கு. திருச்சிற்றம்பலம். இதுவே நமக்கு ஆச்சரியம் தான்.